எனக்கு வியாழக்கிழமை அப்படின்னாவே கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கும். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பண்றதுக்காக, இன்னைக்கு பூஜை சாமான் விளக்கணும், வீட்டுக்கு மாப் போடணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி கொஞ்சம் 2, 3 எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இருக்கும். காலையில பூரியும், உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சிருந்தேன். அது கூட என்னோட பையனுக்கு கட் பண்ணி குடுத்த 2, 3 ஆப்பிள் மீதம் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு தெம்பா வேலை செய்யணும். நாளைக்கு அம்மா, அப்பா ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்ததுனால, சரி மாவு அரைச்சு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சிட்டுருக்கேன். மாவாட்டும் போதே காலையில் கிச்சனில் சமைச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் விளக்கி முடிச்சிட்டேன். விளக்கி முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாவும் ஆட்டையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த மாவு கிரைண்டரை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம மாவை வலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். என்னோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. நான் மேலே கேஸ் ஸ்டவ் ஒரே ஒரு குடம் மட்டும்தான் வைக்க முடியும். வேறு ஏதாவது வச்சுருந்தேன் அப்படின்னா என்னால் வந்து காய் கட் பண்ணுறது, சமைக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். நான் எப்படி இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுவேன்னா, விம் லிக்விட கொஞ்சமா தண்ணீல கலந்து எடுத்துட்டு, அத ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சு எடுத்தோம் அப்படின்னாவே, கிச்சன் இந்த மாரி நல்லா பளபளன்னு இருக்கும். கிச்சன க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப வீட்டுக்கு மாவு போட்டுக்கலாம். நான் மாப் போடுறதுக்கு இந்த விம் லிக்விட் தான் யூஸ் பண்றேன். இது நல்ல வாசமாவும் இருக்கும். இந்த லாவெண்டர் ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாப் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, நான் Amazonல ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். கட்டிலுக்கடியில, பீரோக்கடியில எல்லா இடத்துலயும் மாப் போடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. மாப் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிட்டு, மத்தியானம் சமையல் வேலைய பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.